ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் ரிசல்ட் பற்றி நம்ம அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக உங்களுக்கு வீடியோ போட்டு இந்த ரிசல்ட் பற்றி நான் அப்டேட் கொடுத்து உங்களுக்கு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கிராம உதவியில் பண்ணிக்கு தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ரிசல்ட்டு வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதிர்பார்த்த இந்த சுச்சுவேஷன் இல்லை. என்னென்னா உங்களுக்கு எல்லா மாவட்டங்களும் வந்து வெளியிட்டுருவாங்க அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். பாருங்கள், இப்போ ஒரு 9 மாவட்டங்கள் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஸோ நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ எதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு கேட்டால் உங்களுக்கு நான் அப்டேட் உங்களுக்கு வந்து விசாரித்து பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் வந்து இன்னும் முடியலை. இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால உங்களுக்கு லேட் பண்ணுறாங்க. வந்து காலதாமதம் வந்து ரொம்ப டைம் ஆகாது, மேக்ஸிமம் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் எப்படின்னா டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஆர்பிலையும் வந்து நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, வந்தவுடனே விட்டுருவோம் அப்படிமா சொல்கிறாங்க. இது வந்து காலங்காலமாக வந்து அவங்க சொல்கிறது தான். இது வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம விசாரித்து பொறுத்த வரைக்கும் டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க இதான் சொன்னாங்க. மேக்ஸிமம் வந்து இந்த 9 மாவட்டங்கள் வந்து பெண்டிங் இருக்குது. அந்த 9 மாவட்டம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. சில அரியலூர், அப்போ லாஸ்ட் வந்து 10 மாவட்டங்களில் வந்து மதுரை மட்டும் விட்டாங்க. அப்போ மட்டும் உங்களுக்கு வீடியோ போட்டது, அதுக்கப்புறம் வீடியோ போடலை. எனக்கு சில ஒர்க்குனால உங்களுக்கு வீடியோ போட முடியல. நிறைய பேர் அப்டேட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அதனால தான் வந்து இந்த அப்டேட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு மேக் பண்ணி போடுறேன் அப்படின்னா வந்து வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நான் ஏதாவது உங்களுக்கு அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக ஒவ்வொரு மாவட்டம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு சிலர் வந்து அப்டேட் கொடுப்பாங்க எனக்கு. அதனால் மெயில் பண்ணுவாங்க, ஒரு ஆடியோ அப்டேட் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த 9 மாவட்டங்களில் வந்து நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அப்படின்னா ஒன்று டிஆர்பி வழியாவோ அல்லது டிஆர்பி ஒர்க் பண்ணுறவங்க வழியாவோ அல்லது கட்சியின் அடிப்படையிலோ, அதாவது ரிசல்ட்டு பற்றின எதன் அடிப்படையில் வந்து நீங்கள் விசாரித்து அப்டேட் வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது தொடர்ந்து வந்து இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சேலரி என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சேலரி என்ன நிறைய தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜாப் பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நிறையா சொல்லியிருந்தேன். இந்த ஜாப் பற்றியே வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு. நான் அடிக்கடி நிறைய விட சொல்லியிருக்கேன். இது கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வருவாய்த்துறை இந்த மாதிரிலாம் சில ஒரு 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய இதுதான் இது. இது வந்து பியூராக உங்களுக்கு வந்து இது கவர்மெண்ட் ஜாப் கிடையாது. நீங்கள் வந்து வேலை நாட்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதை 2 வீக்கில், அதாவது ஃபஸ்ட்டு வீக்கில் அப்படியே ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க. அப்புறம் செகண்ட் வீக் விட்டு அந்த மாதிரி வீக்கில் ஒரு நாள் மட்டும் தான் லீவு இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரிலாம் எந்த உங்களுக்கு லீவுங்கிறது கிடையாது இதில். இந்த மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு ஜாப் தான் இது. மேக்ஸிமம் வந்து இந்த ஜாப் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, கமெண்டில் பண்ணுறாங்க. அதாவது 8 லட்சம் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன், வேலை கிடைக்கல, 10 லட்சம் கொடுத்தவங்க வேலை கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு தவறான ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. இது வந்து வேண்டாம். ஏன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து ரொம்ப கம்மியான சேலரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்து இந்த மாதிரி 7 லட்சம் 8 லட்சம் கொடுக்குறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது தவறான இது ஒரு தகவல் இது. ஏன்னா உங்களுக்கு இப்போல்லாம் உங்களுக்காக ஒரு எடை மிஷினு, அப்புறம் ப்ளூடூத் வழியெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. வந்து நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் கைரேகை வச்சா மேட்ச் ஆகினா மட்டும்தான், 1 கிலோ நீங்கள் போட்டால் அது மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பொருளானது விழும். அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. மேக்ஸிமம் இதுக்கு இந்த ஜாப்லாம் வந்து நீங்கள் 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு கனவு கூட நினைக்காதீங்க. தவறானது இது முடிவு, அதை விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வந்தால் ஓகே, வரலன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து 1200க்கு 1100 1150 இந்த மாதிரி எடுத்திருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்கல, ப்ரியாரிட்டி வச்சுருந்தேன், முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருந்தேன், எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. வந்து நிறையா போட்டிகள் இருக்குது. அவங்க வந்து எதை மென்ஷன் பண்ணி எடுக்காங்கன்னு தெரியலை. ஆனால் மேக்ஸிமம் அவங்க சொன்னது வந்து 15% வந்து இன்டர்வியூவும் 15% மார்க் அடிப்படையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும்தான் உண்மையான இருக்கும். அதில் வந்து போட்டிகள் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு வேக்கன்சிலாம் ஒரு மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு மொத்தமே 100 150 வேக்கன்சி தான் இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணுறது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கெலாம் ஷார்ட் லிஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காமல் போகணும். தவறான பதிவு வந்து நீங்கள் முடிவு வந்து எடுக்க வேண்டாம். காசு கொடுத்து தான் போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருந்தேன், உங்களுக்கு சேலரி தான் கம்மி தான் உங்களுக்கு. இந்த மாதிரி கவர்மெண்ட் லீவ்லாம் உங்களுக்கு அதில் கிடையாது. இது மேக்ஸிமம் வீக்கில் அதாவது ஒரு நாள் வந்து லீவ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்குங்கிறது உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. வந்து டைம்ங்கிறது கிடையாது. இது நிறையா இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில். உங்களுக்கு தெரிஞ்சவங்க எதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த வேலையை பற்றி நீங்கள்
நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோலாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும். ஸோ அந்த 9 மாவட்டங்கள் வந்து எப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்காக தெரிஞ்சால் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அது தொடர்ந்து உங்களுக்கு டிஆர்பி தகவலாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எனக்கு. இன்னும் ரிசல்ட் வராத மாவட்டங்கள் வந்து ராமநாதபுரம், சென்னை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாதிரி ஒரு 9 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு அப்டேட் கிடச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு நபர் வந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கும். அதை வந்து உங்களுக்கு மட்டுமே வச்சுருந்துருப்பீங்க. அது வந்து உங்கள் மாவட்டத்தில் யாருக்குமே தெரியாது. ஸோ அதை வந்து நமக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு மாவட்டத்துலேருந்து ஒருத்தர் நபர் வந்து நமக்கு அப்டேட் கொடுத்தாலும் அதை நான் ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் அந்த அப்டேட்டு. ஸோ அதுக்காக தான் கேட்குறவங்களுக்கு ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டிஆர்பி கால் அட்டன் பண்ணல, அதாவது கால் ரீச் ஆகல, அது மாதிரி சில குறைபாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து டிஆர்பி தகவல் கேட்குறத விட நீங்கள் வந்து நேர்லையோ அல்லது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்க, இந்த ரேஷன் ஷாப் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது டிஆர்பி ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஏதாவது டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நபர்களை சந்தித்து நீங்கள் கேட்குறதுல தான் ஒரு உண்மையான அப்டேட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பேப்பர்லேயோ அல்லது மினிஸ்டர் லெவல் ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது நான் அப்டேட் வந்து கிடைச்சவங்க ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேப்பரில் ஏதாவது இந்த எக்ஸ்ட்ரா இனி வரக்கூடிய இந்த மாவட்டங்கள் எப்போ வரும் அப்படின்னு ஏதாவது பேப்பரில் ஏதாவது வந்துச்சாலோ அல்லது டிவி சேனலில் ஏதாவது மினிஸ்டர் பேட்டி கொடுத்தாலோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். அதுமாதிரி உங்களுக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ரிசல்ட் இந்த 9 மாவட்டங்கள் வந்து காலதாமதம் ஆகிறதுனால நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ உங்களோட மன கஷ்டம் கண்டிப்பாக எனக்கு புரியுது. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப காலதாமதம் ஆக வாய்ப்புகள் இல்லை, மேக்ஸிமம் விட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இதை அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ திரும்ப சொல்கிறேன், ரிசல்ட் வந்து சீக்கிரமாக விட்டுருவாங்க. ஆனால் பெண்டிங் வைக்க வாய்ப்பு இல்லைன்னு அதாவது நமக்கு அப்படியே கிடச்சது. ஸோ பாருங்கள், ஏதோ ஒரு காலதாமதமாக உங்களுக்கு இந்த 9 மாவட்டம் பெண்டிங் வச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நல்லா அப்டேட் நான் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணுங்கள். இதை அப்படியே கிடச்சி ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.